நாளை சிம்பு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இந்த ப்ரோமோ வந்து எவ்வளவு நேரம் இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது, இந்த ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ ரிலீஸில் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனே வந்து இருக்குது, ஒரு திரைப்படம் மாதிரி வந்து இருக்க போகிறது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சிம்பு வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில் உருவாகும் அரசன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து சிம்பு ஒரு பக்கம், வெற்றிமாறன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோயின்ஸாக வந்து சாய் பல்லவி, சமந்தா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து படம் ஷூட் மாதிரி வந்து பண்ணாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ ஷூட்டே வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே வந்து நடந்தது. வடச்சென்னையை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ரோமோ ஷூட் வந்து இருந்தது. அந்த ப்ரோமோவில் வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு வடச்சென்னை கெட்டப்பில் அவ்வளோ மாச ஸ்டைலாக வந்து ரொம்ப ரவுடிசம் மாதிரி வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோமோ ஷூட்டில் வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. மேபி வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் சின்னதாக கேமியோ ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து சும்மா வந்து சிம்பு அவர்களுக்காக வந்து இந்த ஒரு ப்ரோமோ ஷூட்டில் கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சமயத்தில் இந்த ப்ரோமோ வந்து அக்டோபர் 5ஆம் தேதியை வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்துச்சு. ஆனால் சடனாக வந்து அந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணதற்கான காரணம் என்னென்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான். ஸோ கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அந்த ப்ரோமோவை பார்த்து பயங்கர ஹாப்பினஸ் ஆகிட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த ப்ரோமோலாம் வந்து நம்ம டேரெக்டாக யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆனால் வியூஸ் வரும். ஆனால் வந்து பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கீங்க, உங்கள் உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அதனால் நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி நம்ம கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வேற ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுதான் வந்து திரையரங்குகளில் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவது. நார்மலாக யூடியூப்பில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் எந்த விதமான சென்சார் சர்டிஃபிகேட்டும் வேண்டாம், எந்த விதமான கட்டும் வேண்டாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து திரையரங்குகளில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் ப்ராப்பரான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஸோ அதனால் வந்து ப்ரோமோ வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ப்ராப்பரான சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த ப்ரோமோ அஃபிஷியலாக வந்து திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து சென்சார் கட்டும் வாங்கிட்டாங்க. இந்த ப்ரோமோட லென்த் எவ்வளோ இருக்குது அதில் போட்டுருக்குன்னா 55 நிமிடம் 33 செகண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை பார்த்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை பேஸ் பண்ணியிருக்க முக்கால்வாசி கேரக்டர்ஸ் வந்து, அதாவது வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸும் வந்து இந்த ப்ரோமோவில் வந்து ரிவீல் ஆவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஒரு ப்ரோமோ வந்து ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டான ஒரு ப்ரோமோ இருக்க போகிறது. ஸோ இந்த ப்ரோமோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறத விட வந்து சில திரையரங்குகளோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி சினிமாஸ் இன் திருப்பூர், சக்தி தியேட்டர் இன் திருவண்ணாமலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு தேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டர்ஸில் வந்து இந்த திரைப்படத்திற்கான டிக்கெட் புக்கிங் வந்து போய்கொண்டு இருக்குது. அதாவது ப்ரோமோக்கான டிக்கெட் புக்கிங் அக்டோபர் 16ஆம் தேதி 6/2 வந்து இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான டிக்கெட் புக்கிங் தான் வந்து போய்கொண்டு இருக்குது. 15 ரூபாய் ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் திரையரங்குகளை தயவு செஞ்சு இந்த ப்ரோமோ பார்த்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு ப்ரோமோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ப்ரோமோ வந்து எப்படி இருக்க போகிறது, சிம்பு அவர்களுக்கு இந்த ஒரு ப்ரோமோ வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளை சிம்பு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த ப்ரோமோ வந்து எவ்வளவு நேரம் இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது, இந்த ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ ரிலீஸில் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனே வந்து இருக்குது, ஒரு திரைப்படம் மாதிரி வந்து இருக்க போகிறது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சிம்பு வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில் உருவாகும் அரசன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து சிம்பு ஒரு பக்கம், வெற்றிமாறன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோயின்ஸாக வந்து சாய் பல்லவி, சமந்தா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து படம் ஷூட் மாதிரி வந்து பண்ணாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு வந்து இந்த திரைப்படம்
படத்தோட பிரம்மாண்டமான ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ ஷூட்டே வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே வந்து நடந்தது. வடச்சென்னையை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ரோமோ ஷூட் வந்து இருந்தது. அந்த ப்ரோமோவில் வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு வடச்சென்னை கெட்டப்பில் அவ்வளோ மாஸ்டர் ஸ்டைலாக வந்து ரொம்ப ரவுடிசம் மாதிரி வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோமோ ஷூட்டில் வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. மேபி வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் சின்னதாக கேமியோ ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து சும்மா வந்து சிம்பு அவர்களுக்காக வந்து இந்த ஒரு ப்ரோமோ ஷூட்டில் கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சமயத்தில் இந்த ப்ரோமோ வந்து அக்டோபர் 5ஆம் தேதியே வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்துச்சு. ஆனால் சடனாக வந்து அந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணதற்கான காரணம் என்னென்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான். ஸோ கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அந்த ப்ரோமோவை பார்த்து பயங்கர ஹாப்பினஸ் ஆகிட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த ப்ரோமோலாம் வந்து நம்ம டேரெக்டாக யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆனால் வியூஸ் வரும். ஆனால் வந்து பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கீங்க, உங்கள் உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அதனால் நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி நம்ம கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வேறு ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுதான் வந்து திரையரங்குகளை ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவது. நார்மலாக யூடியூப்பில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் எந்த விதமான சென்சார் சர்டிஃபிகேட்டும் வேண்டாம், எந்த விதமான கட்டும் வேண்டாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து திரையரங்குகளை ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் ப்ராப்பரான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஸோ அதனால் வந்து ப்ரோமோ வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ப்ராப்பரான சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த ப்ரோமோ அஃபிஷியலாக வந்து திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து சென்சார் கட்டும் வாங்கிட்டாங்க. இந்த ப்ரோமோட லென்த் எவ்வளோ இருக்குது அதில் போட்டுருக்குன்னா 5 நிமிடம் 33 செகண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை பார்த்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை பேஸ் பண்ணியிருக்க முக்கால்வாசி கேரக்டர்ஸ் வந்து அதாவது வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸும் வந்து இந்த ப்ரோமோவில் வந்து ரிவீல் ஆவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஒரு ப்ரோமோ வந்து ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டான ஒரு ப்ரோமோ இருக்க போகிறது. ஸோ இந்த ப்ரோமோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறத விட வந்து சில திரையரங்குகளோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி சினிமாஸ் இன் திருப்பூர், சக்தி தியேட்டர் இன் திருவண்ணாமலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு தேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டர்ஸில் வந்து இந்த திரைப்படத்திற்கான டிக்கெட் புக்கிங் வந்து போய்கொண்டு இருக்குது. அதாவது ப்ரோமோக்கான டிக்கெட் புக்கிங் அக்டோபர் 16ஆம் தேதி 6/2 வந்து இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான டிக்கெட் புக்கிங் தான் வந்து போய்கொண்டு இருக்குது. 15 ரூபாய் ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் திரையரங்குகளை தயவு செஞ்சு இந்த ப்ரோமோ பார்த்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு ப்ரோமோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ப்ரோமோ வந்து எப்படி இருக்க போகிறது, சிம்பு அவர்களுக்கு இந்த ஒரு ப்ரோமோ வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.